Hello guys, welcome back to our channel. நான் உங்கள் கௌதமன் சோலோ கிரியேட்டர். ரீசெண்டாக ஒரு பெஸ்ட் பிரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேமிங் ஏர்பாட் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்காக நான் வாங்கியிருக்க ஏர்பட்ஸ் தான் விங்ஸ்லேருந்து பேட்டான் 105 கேமிங் ஏர்பட்ஸ் வாங்கியிருக்கோம். இதோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பேட்டான் 105 கேமிங் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளூரில் இருக்க டிடபிள்யூஎஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ டாப்லேயே டிடபிள்யூஎஸ் இருக்குது. எடுத்து ஓரம் வச்சிடலாம். அடுத்து பாக்ஸில் டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் பார்த்துருக்கீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 13mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்ரின்னு பார்க்கும்போது 500 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. 60 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் டிடபிள்யூஎஸை வாங்கி நியர்லி 7 days ஆச்சு. 7 daysல ஒரு டைம் தான் சார்ஜ் பண்ணேன். இன்ன வரையும் சார்ஜ் தீரவே இல்லை. நான் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் கண்டினியூஸாக. கேஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 2 hours கிட்ட ஆகுது. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 40 ms அல்ட்ரா லான்டென்சி கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடும் போது எந்த விதமான லேகும் இல்லை. பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் டிடபிள்யூஸாக விங்ஸில் பேட்டர்ன் 105 இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இஎன்சி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இஎன்சி சப்போர்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்பில்ட்டாகவே 3 ஈக்குவலைசர் மோட் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஃபால்ட் மோட், ஹை பேஸ் மோட், நார்மல் மோட் அப்படிங்கிற 3 ஈக்குவலைசர் மோட் கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸை வந்து 4 times டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஈக்குவலைசர் மோட் சேஞ்ச் ஆகுது. ஈக்குவலைசர் மோட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொடுத்தது ஓரளவுக்கு சூப்பராகவே. நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, கேமிங் மோடை ஆக்டிவேட் பண்ணுறது, ஈக்குவலைசர் மோடை கஸ்டமைஸ் பண்ணுறது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்சஸ், இது மாதிரி எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் டச் கண்ட்ரோல் மூலியமாகவே செஞ்சுக்க முடியும். டச் கண்ட்ரோலை பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. IP-X5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த டிடபிள்யூஎஸில் பர்சனலாக பிடிச்சதே வந்து இதோட RGB லைட்டிங் பேட்டர்ன் தான். ஸோ பாக்ஸோட ஷேப்பே ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது. இதோட நைட் லுக்கு நான் இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ கலர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. ஸோ கேஸை பார்க்குறக்கே வித்தியாசமாக இருக்குது. டிசைன் அண்ட் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ எடுத்தாச்சு. ஓகே, ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் காதுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஒன்றும் ஷேக் பண்ணணும் கீழே விழுவலை. ஃபிட்டிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஈக்குவலைசர் மோடு ஓரளவுக்கு சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப லோவாக தான் கொடுத்துருக்காங்க. என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஆக்சுவலாக அது ஒர்க்கே ஆகலை. ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த டிடபிள்யூஎஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கேமிங் ஏர்பாட்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிடபிள்யூஎஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிடபிள்யூஎஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி ரிவ்யூ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.